மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வருவேன். ஆசீர்வாதத்தின் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். என்னாகும் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆசீர்வாதம்னா உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? ஆசீர்வாத செய்தியை தான் இன்னைக்கு மக்கள் விரும்புவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு தேவன் ஆசீர்வாதத்தை பேசும்படி கொடுத்த அந்த செய்திக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன். தேவன் என்னை ஆசீர்வதிக்கலையே அப்படின்னு யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் மனிதனை படைக்கும் பொழுதே என்ன சொல்லி படைக்கிறார்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26லேருந்து 28 வசனங்கள். வாசி. மனிதனை படைத்து ஆசீர்வதித்தார். மனிதனை படைத்து ஆசீர்வதித்தார். அப்போ படைத்தவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. மனிதன் எப்படிதான் இருக்கணும்? ஏன் ஆசீர்வாதமா இல்லை? அதை நாம கவனித்து பார்க்கணும். ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியன்னு சொன்னார் இஸ்ரவேலை. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன், பிரியமா இருக்கிற தேவன். அவங்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம், இவங்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம், எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே அப்படின்னு நாம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்காத ஆள் இல்லை. அவர் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறார். மனிதனை படைத்ததே ஆசீர்வதிக்க தான். ஏன்? இந்த வேத புத்தகமே ஆசீர்வாதத்தின் புத்தகம். அதனாலதான் இந்த புத்தகத்தை எடுத்தவர்கள் ஆசீர்வாதமா இருப்பார். ஆமா, வேதத்தை நான் சுமக்கிறேன், ஆனால் வேதம் என்னை சுமக்கிறது. ஆமா, வேதத்தை எடுத்த பல தேசங்களுக்கு என்னை ஆசீர்வாதமாய் மாற்றினார் என்று பரிசுத்தவான்கள் சாட்சி சொல்வார். ஆசீர்வாதம் என்பது தேவன் மனிதன் மேல வைத்த ஒன்று. அது இல்லாமல் போவது வாய்ப்பே கிடையாது. நம்மை தாமே நாம சரி செய்து கொள்ளணும். ஆசீர்வாதத்தின் தேவன் மேல எந்த குறைவும் இல்லை. சூரியன் மேல எந்த தப்பும் இல்லை. சந்திரன் மேல எந்த தப்பும் இல்லை. ஆமா, தேவன் படைத்த ஒன்றின் மேல எந்த தவறும் இல்லை. மனிதன் தவறுகளை செய்கிறான். மனிதன் தான் தோன்றித்தனமா நடக்கிறான். அதனால வருகிற விளைவுகள் ஏராளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால வேதத்தை வீட்டில் வைத்திருப்பது ஆசீர்வாதமா சாபமா? ஆசீர்வாதம். வேதம் வீட்டில் இருப்பது ஆசீர்வாதம். இன்னும் ஆசீர்வாதம் அது நம்முடைய இருதயத்தில் இருப்பது. இரவும் பகலும் இந்த வேதத்தை வாசிக்கிறவன், தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான்னா என்ன? தமிழ்ல பாக்கியவான், இங்கிலீஷ்ல பிளஸட், ஆசீர்வதிக்கப்பட்டவன். பாக்கியவான்னா தமிழ் எங்கெல்லாம் பாக்கியவான் வருதோ அங்கெல்லாம் என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 3 முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் ஏறத்தாழ 9 வசனங்கள்ல ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்லது பாக்கியவான், பாக்கியவான், பாக்கியவான். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள். பாக்கியவான்கள். அந்த அந்த 9 வசனங்கள் அதான் பாக்கியவான், பாக்கியவான், பாக்கியவான். பிளஸட், பிளஸட், பிளஸட். இயேசு வாய் திறந்து ஆசீர்வாதம், 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 ஆசீர்வாதம் இப்படியே 9 முறை சொல்றார். அந்த
அந்த அந்த அதிகாரத்தில் 9 முறை சொன்னார், ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். ஆஸ்வதிக்க மாட்டாரா? தனக்கு ஊழியர் செய்கிற சீஷர்களை விட்டு அவர் பரலோகத்துக்கு எடுக்கப்படும் போது அந்த சீஷர்களை கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் மேல் கை வைத்து அவர்களை தொட்டு அவர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு நோக்கம். நம்மை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு நோக்கம். ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், தானா வந்துடும். ஆண்டவரை பின்பற்றுகிறோமா, நமக்கு ஆசீர்வாதம் நிச்சயம். ஆண்டவருக்கு ஊழியர் செய்கிறோமா, ஆசீர்வாதம் நிச்சயம். ஜெபிக்கிறோமா, ஆசீர்வாதம் நிச்சயம். கர்த்தரை நம்புறோமா, ஆசீர்வாதம் நிச்சயம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிச்சயம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மனிதனை படைத்து போது சொல்றாரு, மனிதனை படைக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் அவர் எல்லாத்தையும் படைக்கிறார். வானத்தை படைக்கிறார், பூமியை படைக்கிறார், தண்ணீரை பிரிக்கிறாரு, ஆகாய விரிவுகளை ஏற்படுத்துறாரு, சூரிய சந்திரனை சிருஷ்டிக்கிறார். ஒவ்வொரு இடத்திலையும் சொல்றாரு இது நல்லது. தான் உண்டாக்கின ஒவ்வொன்றையும் பார்த்து என்ன சொல்றாரு, இது நல்லது என்று கண்டார். இது நல்லது. மனுஷன் வர்றதுக்கு முன்னாடி அவனுக்கு தேவையான சகலத்தையும் படைத்தார், நல்லதை கொடுத்தார். ஆசீர்வாதமா மனுஷன் இருக்கணும்ட்டு அவன் எதிலையும் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவன் உருவாக்கத்திற்கு முன்னமே உலகத்தை சரியாய் சிருஷ்டித்தார். அவருடைய கண்காணிப்பிலே சிருஷ்டித்தார். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அங்கே அசைவாடி கொண்டிருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஆதியாகமத்தின் 1ஆம் அதிகாரம் 26, 28ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தா 26ஆம் வசனத்தில் சொல்றார், ஆளுங்கள், நீங்கள் ஆளுகை செய்யுங்கள், எல்லாவற்றையும் ஆளுகை செய்யுங்கள். ஆமா, நீங்கள் ஆளுகை செய்யுங்கள், எல்லாவற்றின் மேல ஆளுகை செய்யுங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்த நீங்க ஆளுங்க. ஆளதான் நம்மை அடைத்திருக்கிறார். தடுமாற அல்ல, பயப்பட அல்ல, ஒதுங்கிறதுக்கு அல்ல, மறைந்து கொள்றதுக்கு அல்ல, தான் தோன்றித்தனமாய் வாழ்கிறதுக்கு அல்ல, இஷ்டம் போல நடக்கிறதுக்கு அல்ல. நாம் எல்லாவற்றையும் நாம் அடக்கி ஆள்கிறவர்களா இருக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்த வசனத்துல நீங்க வாழுங்கன்றார். ஆணும் பெண்ணுமாய் அவர்களை சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தார்? ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். எதுக்கு ஆணும் பெண்ணும் சிருஷ்டித்தார்? வாழும்படி, வாழ்வதற்காக. குடும்பமாய் வாழ்ந்து பழுகி பெருகி நிரப்புங்கள், பூமியை நிரப்புங்கள். நிரப்புறதுக்கு தான், நிரப்பதற்கு தான், பிள்ளைகளை பெற்றெடுக்க தான், வாழ்வதற்கு தான். ஆண் பெண் என்ன செய்யணும்? வாழணும். ஆணுக்கு ஒரு பெண்ணு, பெண்ணுக்கு ஒரு ஆண் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னா வாழணும். ஆணும் பெண்ணும் ஒன்றாய் வாழணும். 2 பேருமே கேள்வி கேட்பார். 2 பேருமே தான் வாழ்வதற்கான முயற்சிகள் எடுக்கணும். ஒருத்தர் மேலதான் குற்றச்சாட்டுன்னு வைக்க முடியாது. 2 பேர் மேலுமே குற்றங்கள் இருக்கும். அதெல்லாம் சரி செய்து கொள்ளணும். நம் நிதானமாய் ஆராயணும். நமக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி நம்ம போயிடக்கூடாது. வாழ்வும் தான் நோக்கம். குடும்பத்தில் நீங்க வாழாம இருப்பீர்களானால் கணவன் மனைவிக்குள்ள அது தேவனுடைய சித்தமே அல்ல, அது ஆசீர்வாதம் இல்லை. ஆமென். நாம் ஆளணும், நாம் வாழணும். 3வது வசனத்தில் ஆண்டு கொள்ளுங்கள், அவைகளை ஆண்டு கொள்ளுங்க. ஆளுகைக்கு மாத்திரம் கொடுக்கல, அவைகளை நீ பயன்படுத்திக்கொள், நீ யூஸ் பண்ணு. மீனா வாங்கி சாப்பிட்டு, அப்போ பறவைகளா சாப்பிடு, பறவைகளோட அழக ரசி, அவைகளை ஆண்டுகொள். மேக் யூஸ் ஆஃப் இட். ஆண்டுகொள். இதுதான் ஆசீர்வாதம். இதுதான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். இதுதான் பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, இந்த ஆசீர்வாதம் உண்டாக்கப்பட்ட எல்லா மனிதனுக்கும் உரிமையானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு. நீ வேதத்தை எடுத்து நீ எல்லாம் ஆதியாகம புத்தகத்தை வெளிப்படுத்தின விசேஷம்
வரைக்கும் நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவானியும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்றுதான் இருக்குது. ஒவ்வொரு பரிசுத்தவானியும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். தன்னுடைய ஜனத்தை ஆசீர்வதித்தார். இஸ்ரவேலை ஆசீர்வதித்தார். தன்னுடைய சந்ததியை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகணும். வேதத்தில் உள்ள அத்தனை பரிசுத்தவான்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்து தேவ தோட்டத்தில் மகிமையாய் வைத்தார். ஒரு குறை இல்லாமல் வைத்தார். சகலமும் அந்த தோட்டத்தில் அவர்களுக்கு இருந்தது. தேவனும் கூட இருந்தார். இதை விட ஆசீர்வாதம் பெருசு இல்லை. அவர்கள் தேவ மகிமையால் மூடப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு எதுவுமே தேவைப்படலை. எல்லாமே இருந்தது. அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கல, எதுவும் இல்லை. தோட்டத்தில் உலாவி கொண்டு தேவனோடு பேசிக்கொண்டு அது மகிமையில் இருந்தார்கள். பாவம் உள்ளே நுழைந்த பொழுது பிசாசு முதல்ல ஆசீர்வாதத்தான் கெடுத்தான். அந்த ஏதேன் தோட்டத்து ஆசீர்வாதத்திலிருந்து ஆதாம் ஏவாளை கர்த்தர் கோபத்தில் துரத்தி விடுவதற்கு காரணமானான். பிசாசு துரத்தி விட்டான். ஆசீர்வாதத்திலிருந்து அவர்களை துரத்தி விட்டான். பிசாசு குடும்பங்களை உள்ளே நுழைந்து கெடுப்பதற்கு காரணம் ஆசீர்வாதத்திலிருந்து உங்களை பிரிப்பதற்காக. நீங்க மகிழ்ச்சியாய் வாழ்ந்து பிள்ளைகளுக்கு முன்பாக முன்மாதிரியாய் வாழ்ந்து ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் இருந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். ஆனால் நாம அவருடைய வழிகளில் நடக்காம அவருடைய ஆலோசனையை கேட்காம நாம் ஆசீர்வாதங்களை சிதைத்து போடுகிறோம். அதனால தான் ஆசீர்வாதங்கள் நமக்கு பின்தங்குது. அவை நமக்கு முன் வருவதில்லை. ஆசீர்வாதம் வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோவாவை அவன் வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். பேழையிலிருந்து வந்த உடனே அவர்களை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோபு கர்த்தர் ஆசீர்வதித்தார். பிசாசு எல்லா ஆசீர்வாதத்தையும் பிடுங்கினா யோபு கிட்ட இருந்து. ஆண்டவர் ரெட்டிப்பு தனியாய் திருப்பி கொடுத்தார். அந்த சோதனை காலம், அந்த போராட்ட காலத்தை யோபு கடந்து வந்தார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த பாதையை கடந்து தான் வந்தான். இழப்புக்குள்ள போனா ஆண்டவர் உன்னுடைய ஆசீர்வாதத்தை பிடுங்கல, பிசாசு பிடுங்கினா ஆண்டவர் திருப்பி கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? ஒரு ரெட்டத்தனையாய் கொடுத்தார். டபுள் போர்ஷன், 2 மடங்காய் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டா. யாரை வேண்டுமானாலும் பார்க்கலாம். தாவீது சொல்றான், என் வீட்டை ஆசீர்வதித்தீர், நானும் என் வீடும் எம்மாத்திரம் வீட்டை ஆசீர்வதித்தீர். உமக்கு முன்பாக அடியான் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக. நீங்க கேட்க வேண்டாங்க ஆசீர்வாதத்தை. அதனால ஆண்டவர் சாலமோனை பார்த்து சொல்லும்போது, நீ ஞானத்தை கேட்டபடியால் நீ கேளாத ஆசீர்வாதத்தை உனக்கு நான் தருவேன். நீ ஆசீர்வாதத்துக்காக கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஃபாலோ தி ரூல்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய வழிமுறைகளை கடைபிடி. தேவ சித்தத்திற்கு பயந்து நட. அடக்கமா இரு, ஆணவமா இருக்காது. தெனாப்டா மத்திரம் நடந்துடாதீங்க. தேவராஜ்யத்தில், தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகள் அடங்கி அமைதலோடு சாந்தத்தோடு நடக்கணும். சாந்தத்தோடு நடக்கணும். தாழ்மையோடு நடக்கணும். பெருமைக்கு இடமில்லை. பெருமைப்படுத்த பிசாச காலில் கீழே போட்டு மிதிச்சார், நசுக்குனார் தலைய. லூசிஃபர் கீழே தள்ளினார். பெருமைக்கு இடம் இல்லை. பெருமைக்கு இடம் இல்லை. ஆடல்ல கேட்டீங்கல்ல? ஆமா. துன்மார்க்கனுக்கு இருக்கக்கூடிய அநேக செல்வ திரட்சியை பார்க்கலாம் நீதிமானுக்குரிய கொஞ்சம் நல்லது. 37 சங்கீதம் 16 கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கனுக்கு ஆசீர்வாதம் எதற்கு? பெருமை பாராட்டி ஊரை அடித்து ஊரை குட்டி சுவராக்கி பாவங்களை செய்து நிறைய ஆசீர்வாதம் தான் பாவங்களை செய்யறான். உலக காரியங்கள் அதிகமா இருக்குது. உயர்ந்த பொருட்களை வாங்கி வைத்துக்கொண்டு அதனால பாவத்தை செய்து கொண்டிருக்கிறான். செல்லு நல்லதுக்கு கொடுக்கப்பட்ட அதுல வேடிக்கைகளும் சினிமாக்களும் தீமைகளும் அருவருப்புகளுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைங்க கவனமா இருக்கணும். கவனமா இருக்கணும். நிறைய பணம் வந்தா உலக சாதனைகளை வாங்கி வைத்துக்கொண்டு சினிமா காரியங்களை பார்க்கறது. ஆவா, வீட்டில் அந்த படம் போட்டு பார்க்குற கருவியெல்லாம் இருந்தால் உடனே படம் போட்டு பார்க்கறது. நல்லதுக்கு தான் வாங்கினது, ஆனால் அதில் படம் போட்டு பார்க்கறது. நல்ல காசெல்லாம் செலவு பண்ணி சினிமா பாட்டு காரியங்களை
வீட்டில் போட்டு சினிமாவை பார்க்கறது, பாடல்களை கேட்கறது. ஏன்? தேவன் உனக்கு அதிகமான ஆசீர்வாதம் கொடுத்ததுனாலயா? அதெல்லாம் கை வைப்பார். அதற்கு தகுதி இல்லாதவர்களாய் மாற்றி விடுவார். பாடுகளையும் வேதனைகளையும் நோய்களையும் நினைத்து நினைத்து நம்ம கதற வேண்டிய நிலையில கொண்டு போய் நிறுத்திடுவார். ஆமா, அதெல்லாம் திருப்தி அளிக்க போறது இல்லை. ஆசீர்வாதத்தை தெய்வம் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கிருபையோடு தயவோடு அதை கொண்டாடணும், அதை தக்க வைத்துக் கொள்ளணும். ஆமா, அதை கணக்கு பண்ணி கருத்தாய் செயல்படுத்தணும். விரயமாக்க கூடாது. இஷ்டத்துக்கு தலைவிரிச்சிலாம் ஆடக்கூடாது. பணம் அதிகமா இருக்குதுன்னு தலைவிரிச்சிலாம் ஆடக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் தெளிவா சொல்றார், எதிரி வெளியில பார்த்துக்கிட்டே இருக்கிறான், அவனுக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்குது கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனாலதான் யோவான் 10:11 சொல்றார், திருடன் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு நித்திய ஜீவனை அளிக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படவுமே வந்தேன். நித்திய வாழ்வு பரிபூர்ணம், வாழ்வு பரிபூர்ணமா இருக்கணும். அதுதான் நம்முடைய தேவன், அதுதான் நம்முடைய தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை எதிர்பார்க்கிறவர், நம்மை விரும்புகிறவர், நம்மை நேசிக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பதுதான் அவருடைய நோக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நாம ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை குறித்து பார்க்கலாம். ஏன்னா ஆசீர்வாதத்திற்கென்று தான் ஆபிரகாம் அழைக்கப்பட்டு ஆபிரகாமின் சந்ததியில் இருந்து தான் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிட்டு இன்றைய வரைக்கும் ஆபிரகாமுடைய பேரப்பிள்ளையாகிய யாக்கோபு என்கிற அந்த இஸ்ரவேலுக்கு ஒரு தேசத்தையே கொடுத்திருக்கிறார். உலகத்தில் ஒரு தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை குறித்து நாம வாசித்து பார்த்தால் எபிரேயர் 6:13 வாசித்து பாருங்க. அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? நிச்சயமான ஆசீர்வாதம், நிச்சயமான ஆசீர்வாதம். Blessing is sure. மாற்று கருத்து கிடையவே கிடையாது. புதிய ஏற்பாட்டில் எல்லாம் தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார்லாம் சொல்ல, அதெல்லாம் போய் சபையானது ஆசீர்வாதமா இருக்கும். சமுதாயத்திற்கு சபை செய்யும். சபையானது சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமா இருக்கும். சபை சமுதாயத்திற்கு செய்யும். கிறிஸ்துவனால தான் சமுதாயம் சீர்படும். கிறிஸ்துவனால தான் சமுதாயத்தில் வளர்ச்சி இருக்கும். பள்ளிக்கூடங்கள் இருக்கும், ஹாஸ்பிட்டல் இருக்கும், சேவை இருக்கும், சேவை மையங்கள் இருக்கும். கிறிஸ்துவர்கள் தான் அதெல்லாம் கற்றுக் கொடுத்தது. கிறிஸ்து தான் அதை காண்பித்தார். இயேசு கிறிஸ்து பூமியின் நடுமையமாகிய இஸ்ரவேல் தேசத்திலே அவர் வந்து இறங்கி அங்கதான் பிறந்து வாழ்ந்து வளர்ந்து தெரு தெருவாய் போய் ஜனங்களுக்கு இலவசமாய் கொடுத்தார். இலவசமாய் கொடுங்கள், நோ சார்ஜஸ். ஆசீர்வாதங்களுக்கு காசு கிடையாதுங்க. காசு வாங்கிட்டு ஆசீர்வாதம் கொடுக்கல ஆண்டவர், ஃப்ரீயா கொடுத்தார். எல்லோரையும் ஆசீர்வதித்தார். தெரு தெருவா போய் ஆசீர்வதித்தார். பிச்சைக்காரர்களை ஆசீர்வதித்தார். ஆசாரியர்களை ஆசீர்வதித்தார். திக்கற்றவர்களை, ஏழைகளை, பலவீனர்களை, நோயாளிகளை, சுகமாகாதவர்களை 13 ஆண்டு காலம் 18 ஆண்டு காலம் இப்படிப்பட்டவர்களெல்லாம் சுகமாக்கினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய கிறிஸ்துவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவர்களால் தான் ஆசீர்வாதம். கர்த்தருடைய நாமம். ஆசீர்வாதம் என்பது நிச்சயம், நிச்சயம். ஆசீர்வாதம் நிச்சயம். நான் உன்னை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தின் தன்மைகளை குறித்து ஆதியாகமம் 12:2 வாங்க. 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள்ல முதல் ஆசீர்வாதம் பெரிய ஜாதி, தனி தனி மனுஷனா அல்ல, ஒரு குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது அல்ல, பெரிய ஜாதி, பிக் நேஷன்.
ஜாதியின் தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கல, அது இங்கிலீஷ் பைபிள்ல நேஷன், பிக் நேஷன், பெரிய தேசமா இருப்பாய். இஸ்ரேல் தேசம் சின்னது, இஸ்ரேல் தேசம் சின்னது. இந்த உலகத்தின் அத்தனை ஆசீர்வாதங்களுக்கு காரணம் இஸ்ரேல் தேசத்து மக்கள் தான், யூதர்கள் தான். அவங்க தான் ஞானிகள், அவங்க தான் சயின்டிஸ்ட், அவங்க தான் பரம்பி போனாங்க, எல்லாம் உலகம் முழுவதுமாய் போனாங்க. அவர்கள் தண்டிக்கப்பட்டு தேவனால் அவர்கள் சிதறடிக்கப்பட்ட பொழுது பாவம் செய்தனால் அப்பப்போ பாவம் செய்து அடி வாங்குவாங்க இஸ்ரவேலர்கள். இப்பவும் அடி வாங்க போறாங்க, அடி வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க, காப்பாற்றிட்டு தான் இருக்கிறாரு. அதனால பாடம் கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கிறார். இன்னைக்கும் இயேசு அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. உலக ஆசீர்வாதங்களே திளைக்கலான்னு பார்க்குறாங்க இன்னைக்கு. ஆனால் அவங்க ஆசீர்வாதமும் இருக்கிறாங்க. மொசாட் என்கிற அவர்களுடைய இராணுவ காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு உலகத்துக்கு தேவைப்படுது. அமெரிக்க தேசம் அதை பயன்படுத்து, இந்தியா பயன்படுத்துது மொசாட். இஸ்ரேல் தேசத்து காரியங்களை கற்றுக்கொள்கிறார்கள் உலக தேசம் எல்லாம். அவங்க இப்படி சின்ன நாடா இருந்து இவ்வளவு ஆசீர்வாதமா, இவ்வளவு திறமையாய், காரணம் தேவன், அவர்கள் தேவ ஜனங்கள், அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் பயன்படுத்துகிற, நான் கையில் வைத்திருக்கிற, எரிந்து கொண்டிருக்கிற விளக்குகள், இந்த செல்லுகள் எல்லாமே யூதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது தான். அவர்கள் தான் கண்டுபிடித்தார்கள். உலகத்தில் இருக்கிற அத்தனை சாதனங்களையும், ட்ரெயின்லேருந்து ஏரோப்ளைன்லேருந்து எல்லாத்தையும் கண்டுபிடித்தது அவர்கள் தான். ஆனால் அவர்கள் பல தேசங்களில் பிரிந்து இருக்கிறாங்க. ரஷ்யாவில் இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கலாம், அவங்க யூரோப் கண்ட்ரிஸில் இருக்கலாம், எல்லா இடங்களிலும் பிரிந்து இருக்கிறார்கள். இந்தியாவில் கூட கேரளாவில் யூதர்கள் இருக்கிறார்கள், பிரிந்து இருக்கிறார், உலகமெங்கும் பிரிந்து இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை கொண்டுதான் தேவன் ஆசீர்வாதம். they are big nation, small people, small nation இஸ்ரேல். ஆனால் அவர்கள் பிக் நேஷன், பெரிய தேசம், பெரிய ஜாதி. ஒத்துக்கொள்றீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை சின்னது தான், சமுதாயத்தில் சபை சின்னது, மதிக்கப்படாத ஒன்று, உலகம் வெறுக்கிற ஒன்று, பிசாசு பகைக்கிற ஒன்று. ஆனால் பாதாளத்தின் வாசல்கள் சபையை வாலாட்ட முடியாது. சபை கிட்ட வந்து சத்துரு பிசாசு வாலாட்ட முடியாது, தலையை நசுக்கினார். பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள முடியாது. ஆமா, பெரிய ஜாதியாக்கினார். மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆபிரகாம்னா பயப்படணும் தேசங்க. ராஜா பயப்பட்டான், அபிமெலேக்கு பயந்தான். ஆபிரகாமுடைய மனைவியை எடுக்கத்து கொண்டு போய் வச்சிருந்தா அவன் ஆண்டவர் ராத்திரியிலே அவனுக்கு பயத்தை கொடுத்தார், வியாதியப்பட்டார், நடுங்கிட்டான். அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் வியாதி வந்தது. ஆபிரகாமுடைய மனைவி மேலே கை போடக்கூடாது ஒரு பயத்தை கொடுத்தார். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அவனை பெருமைப்படுத்துவார். உன் பேரை நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் நாம தாழ்மையா இருக்கணும். ஆனால் நம் பேரை பெருமைப்படுத்துகிற கர்த்தர் நம்ம பேரை அவர் உயர்த்தி வைப்பார். நம் பேரை அவர் உயர்த்தி வைப்பார். பெருமை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அவரே நம்மை பெருமைப்படுத்துகிற தேவன். கர்த்தருக்கு மகிமையுண்டாம். நாலாவதாக ஒன்றை பார்க்கிறோம். அது என்ன? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். வாட் அ பிளெஸிங்! நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஒன்று வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே உள்ளே வச்சிட்டு இருக்காத, உன்னை ஆசீர்வாதமாய் மாற்று. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எல்லோருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னால் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இந்த சந்ததி சுவிசேஷம் யார் கொண்டு போகணும்? நாம தான் கொண்டு போகணும். ஆசீர்வாதங்களின் சுவிசேஷத்தை யார் கொண்டு போகணும் ஜனங்களுக்கு? சபை முடிஞ்சோடனே வீட்டுக்குள்ளே ஓடிக்கணும். இதுவே 2 மணி நேரம் கஷ்டமாக இருக்குது வந்துட்டு போகிறதுக்கு. அதனால ஒரு 1/2 மணி நேரம் பாட்டு ஓடின பிற்பாடு அப்படி மெதுவாக வருது. உங்கள் வேலையில் அப்படி போய் பாருங்க, உங்களுக்கு மாலை போட்டு வரவேற்பாங்க, பதவி உயர்களாக கொடுப்பாங்க, அளவில்லாமல் காசை தூக்கி தூக்கி மேலே போடுவாங்க. மேனேஜர்லேருந்து அதிகாரியிலேருந்து வரவேற்பாங்க. உங்களை சீட்டை கிழிச்சிருவாங்க, சீட்டை கிழிச்சிருவாங்க. கஷ்டமாக இருக்கும் நான் அப்படி சொல்லும்பொழுது. டைமுக்கு போலன்னா ட்ரெயின் போயிட்டே இருக்கும். வந்தே பாரத் பறந்துடும். வந்தே பாரத் சிக்கு சிக்கு சிக்கிட்டு பறந்துடும். வெயிட் பண்ணாது. ஐயா வராரு, அம்மா வராங்க, அம்மா வாங்க வாங்க, ஐயா மெதுவாக வாங்க, அசைஞ்சு ஆடி
பொறுமையா வாங்க, அவசரம் இல்லை. இதுதான் ஆசீர்வாதம். இதெல்லாம் நாங்கள் செய்யறதே இல்லை. ஆனால் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கணும். ஆபத்து ஆபத்து. ஆசீர்வதிக்கிறவருக்கு உண்மையா இல்லைன்னா இன்னும் ஆபத்து. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ யூ பிகம் எ பிளெஸிங் டு அதர்ஸ். மற்றவர்களுக்கு நீ என்னவா இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமா, நாம ஆசீர்வதிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். we are called for blessing. எங்கே 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் அல்லது 2ஆம் அதிகாரம் பார்த்தோம். 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு என்று அறிந்து ஆசீர்வதிங்க. ஆசீர்வாதம் உங்கள் நீங்க சுதந்திரிக்கணும். எப்படி? மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது. ஆசீர்வதிக்கும் பொழுது நம்ம இப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம கை இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும். அதை யார் மாத்துவா? அவர் மாத்துவா. அவர் வழியில நட. உனக்கு கொஞ்சம் தான் இருக்குதா, அதுல கூடுனாரு. ஆமா, அவருடைய கண்கள் காணிக்கை பெட்டி அருகே வைக்கப்பட்டிருக்கும் போது ஒரு ஏழ்மையான ஸ்திரீ 2 காசை போட்டாளாம். அவள் ஜீவனத்துக்குரியதெல்லாம் அதுல போட்டாள். அது சொல்றாரு, குறிப்பிட்டு சொல்றாரு. இயேசு சொல்றாரு, 2 காசை போட்ட இந்த ஏழை போட்ட காசு தான் பெருசுன்றார். மீதி பேர்லாம் தனக்கு இருந்ததுல இருந்து கொடுத்தான். மனசு வருமா கொடுக்கறதுக்கு? சில பேருக்கு மனசே வராது. நிறையெல்லாம் கொடுக்க கூடாது. ஆனா வரது மாத்திரம் நிறைய இருக்கணும், கொடுக்கறது மாத்திரம் குறைவா இருக்கணும். தானா குறைஞ்சி போவோம், எல்லாம் தானா குறைஞ்சி போவோம். பிறரை ஆசீர்வதிக்கிற பாத்திரங்கள். நீங்களும் நானும் யாரு? ஆசீர்வதிக்கிற பாத்திரங்கள். ஜெபத்தினால தாங்கணும், கொடுக்கறதுனால ஆசீர்வாதமா இருக்கணும், உதவிகள் செய்யணும், நல்லா இருக்கணும்னு மனசுல விரும்பணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. you are a blessing. 4வது ஆசீர்வாதம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பார். 5வது ஆசீர்வாதம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை, நம்மளை யார் ஆசீர்வதித்தாலும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்கனாலே அவங்க நல்லா இருப்பாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கணும், ஆண்டவர் பிள்ளைக்கு உதவியா இருக்கணும், ஆண்டவருடைய காரியங்களுக்கெல்லாம் செயல்படணும். ஆலயத்தில் செய்கிற வாலிப பிள்ளைகள்லாம் இன்றைக்கு சின்ன வயசுல நல்லா செய்வாங்க. கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டா அவன் எல்லாத்தையும் மறந்துடுவான். கல்யாணம் ஆயிட்டா சுத்தமாக கடமையே முடிஞ்சு போச்சு. கல்யாணம் ஆகி ஆண்டவருக்கு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு, அதோட என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இப்படிதான் நிறைய வாலிபர்கள் இருக்கிறாங்க. நிறைய இளந்தலைமுறையினர் இப்படிதான் இருக்கிறாங்க. மனைவியோடு கூட குடும்பத்தோடு கூட இருக்கிறதா பாக்கியமா கருதுறாங்க. இல்ல, ஆண்டவருக்கு இப்போதான் அதிகமா செய்யணும், அதிகமா செய்யணும். சபையில வாலிப பையனா இருக்கும்பொழுது பெருக்கிறது, கூடுறது, சேர் போட வருது, எல்லா காரியங்களும் கவனிக்கிறது. அதை தாண்டி திருமணம் ஆன பிற்பாடுதான் புருஷராக மாறணும். சபையில ஊழியம் செய்யணும், சபை ஸ்டேஜுக்கு மேல வரணும், பாடல் ஆராதனைக்கு வரணும், நடத்துறதுக்கு தேவசமத்தில் கேட்கணும், பிசாசு துரத்துற அதிகாரத்தோடு வல்லமையோடு ஊழியங்களை பொறுப்பெடுக்கணும். இடையூறு வரும், தடை வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும். பேய்க்கு பயந்து ஓடுற கூட்டம் நாம அல்ல, பேயை துரத்துகிற கூட்டம். அந்த யோசனை எல்லாம் இருக்கிறது இல்லை நமக்கு. நாம நல்லா இருந்தா போதும், நாம வளர்ந்தா போதும், நாம சேர்த்தா போதும், நாம கட்டினா போதும், நாம உடுத்துனா போதும், நாம சாப்பிட்டா போதும். இல்லை, மற்றவர்களை நினைக்கணும். முக்கியமாய் ஏழைகளை அதிகமாய் நினைக்கணும், ஏழைகளுக்கு அதிகமாய் செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 6வது ஒரு வசனம். ஆமா, 6வது ஒரு வசனம், 6வது காரியம். சபிக்கிறவர்களை, உன்னை யார் சபித்தாலும் நீங்களும் நானும் போராட வேண்டும். நம்மளை ஒருத்தர் சபிக்கிறாங்கன்றதுக்காக நாம போராடி அவங்ககிட்ட மல்லு கட்டி தேவையில்லாம ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடாது. சில பேர்லாம் பார்த்துருக்கிற,
ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா உங்களுக்கு சுருன்னு வரும். ஆமாம், சுருன்னு வந்துடும். உடனே வீராய்ப்பாய், மத்தாப்பாய், பித்தாய்ப்பாய் அப்படியே எதிர்க்க போயிடுவாங்க. எதிர்த்து சண்டை போடுறதுக்கு போவாங்க. அது உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. சகித்துக்கொள், பொறுமையா இரு. உன்னை சபிக்கிறானா, அவதான் வசத்தில் கொடுத்துட்டாரு. உன்னை சபிக்கிறவனே டோன்ட் வரி, கவலைப்படாத. நம்மளை 4 பேர் மதிக்கலன்னா நமக்கு அவர் நம்மளை மதிச்சு இருக்கிறார், மதிக்க வைப்பார். அந்த அவசரமான கட்டாயத்துக்கு கொண்டு வருவார். கர்த்தர் நல்லவர். சபிக்கிறவர்களே சபிப்பேன். 7ஆம் வசனம். ஆமா, 7வது காரியம், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன்னால் ஆசீர்வதிக்கப்படும். உனக்குள் ஆசீர்வதிக்கும். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உன்னை கொண்டு வம்சங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய ஜனம்தான் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறார். நேற்றைக்கு ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டத்துக்கு போயிருந்தோம். நன்றி சொல்ற கூட்டம். பாஸ்டர் சிஎம் பிரபாகர் ஐயா அவங்களுடைய மிஸ்ஸஸுங்க யூஎஸ்லேருந்து சென்னையில் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தாங்க. கால் எலும்பு, முட்டி எலும்பு, 2 எலும்பு அவங்களுக்கு வளைஞ்சி போச்சு. நடக்க முடியாமல் கீழே விழுறாங்க. அதனால் இங்கே சென்னையில் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ஆண்டவர் 2 கால்லையும் ஆப்ரேஷன் பண்ணி எலும்பை சரி பண்ணியிருக்கிறாங்க. பெரிய தையல் போட்டிருக்கிறாங்க 2 கால்லையும். ஒரு வாரம் பொறுத்து செஞ்சாங்க. 10-15 நாள் பொறுத்து இன்னொரு கால் செய்தாங்க. இப்படி அவங்களுக்கு ஆண்டவர் அற்புத சுகம் கொடுத்து, முதல் காலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 2வது காலுக்கு அவ்வளோ கஷ்டப்படாமல் சீக்கிரத்தில் சுகத்தை கொடுத்து இன்னும் 2 நாளில் திரும்ப அவங்க ஃபாரின் போகிறாங்க. ஆமாம், அப்போது அவங்க சாட்சி சொல்கிறாங்க. ஆண்டவர் எப்படி அனுகூலமான சுகத்தை அவங்களுக்கு கொடுத்தார், எவ்வளோ அற்புத சுகத்தை கொடுத்தார். அவங்களுக்கு பாராட்டு. ஜெர்மனியிலிருந்து பாஸ்டர் சிஎம் பிரபாகருடைய தம்பி ஜெர்மனியில் உள்ள ஊழியர் செய்கிறார், பிரேம்குமார். அங்கேருந்து அவர் தான் எக்ஸாக்டேஷன் மெசேஜ் கொடுக்குறாரு ஆன்லைனில். சிஎம் பிரபாகர் ஐயா கடைசியாக ஜெபத்தை பேசி பண்ணி எல்லாரையும் ஆசீர்வதித்து ஜெபித்தார். உதவி செய்தவர்களாம் நன்றி சொன்னார். இப்படி மகிமையாய் ஆண்டவர் செய்கிறார். அப்போ அந்த எக்ஸாக்டேஷன் மெசேஜில் அந்த அந்த ஐயா சொல்கிறார், அவங்க அண்ணியை பார்த்து, இவங்க அண்ணி வேணும், சிஎம் பிரபாகருடைய மிஸ்ஸஸ் அவங்களுக்கு அண்ணி வேணும். அவர் தம்பி, பாஸ்டரோட தம்பி, அவர் சொல்கிறாரு, மான் கால்களை போல ஒன்று துள்ள செய்கிறதுக்கு தான் இந்த இவ்வளோ சீக்கிரம் அற்புதமாய் ஆண்டவர் ஹீல் பண்ணியிருக்கிறார். சத்துருக்கு எடுக்க பார்த்தா தேவன் உன்னை உயர்த்தினான் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அவங்க இங்கேயும் ஊழியம் செய்கிறாங்க, அங்கேயும் ஊழியம் செய்கிறாங்க. ஊழியம் செய்கிறவர்களெலாம் உதவி செய்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வம்சங்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பார். ஆமாம், வம்சங்களுக்கு ஆசீர்வாதமாக. அவருக்கு 5 சகோதரர்கள். பாஸ்டர் சிஎம் பிரபாகருக்கு அவரை சேர்த்து 5 பேர் சகோதரர்கள். 5 பேரும் ஜென்ஸ். அவங்க வீட்டில் ஒரே ஒரு அக்கா. அந்த 5 பேரில் மூத்தவர் சிஎம் பிரபாகர். மீதி 4 பேரும், 3 பேர் இங்கே இருந்தாங்க. ஒருத்தர் ஜெர்மனியில் இருக்கிறார், ஒருத்தர் யூஎஸில் இருக்கிறார். அவங்க 2 பேரும் தான் அங்கே இருக்காங்க. அவங்க 2 பேர் தான் பெண்டிகாஸ் சர்ச்சை நடத்துகிறாங்க. மீதி 4 பேரும் வந்து சிஎஸ்ஐயில் இருந்தாலும் இவரால் தான் அவங்க ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். இந்த 4 பேரும் சிஎம் பிரபாகர் ஐயா ரட்சிக்கப்பட்டதுனால அவங்களாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ அந்த வம்சத்துக்கு யார் தான் ஆசீர்வாதம் மாறுறா? ஐயா தான் மாறாங்க, சிஎம் பிரபாகர். அதுவும் அது மாதிரி தான் நாம் இருக்கணும். நம்மால மற்றவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. வம்சங்களுக்கு ஆசீர்வாதம், வம்சங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். அதான் ஆண்டவர் சொல்லும்போது, தலைமுறை தலைமுறைக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன், சந்ததியின் சந்ததிக்கு ஆசீர்வாதம். அதெல்லாம் சொல்ல, பெற்றோர் மாத்திரம் ஒழுங்காக நடந்துட்டாங்க, அவங்க பிள்ளைகள்லாம் நல்லா வந்துடுவாங்க. சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், வம்சங்கள் ஆசீர்வதிக்கும். இப்படி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஒரு தனி மனிதனோடு நிறுத்தாமல் அவன் சந்ததியை அவனால் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமால ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டார், ஈசாக்கால யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டார். இந்த யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 பேரும் ஆசீர்வாதமாய் மாறி போனார். இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு தேசமே கொடுக்கப்பட்டு, இஸ்ரவேல் தேசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஒரு பூரணமான ஆசீர்வாதத்தை பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு
ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனால் ஏன் நம்ம ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறோன்ற பொழுது கொஞ்சம் பயம் இருக்குது, உள்ளுக்குள்ள பக்குன்னு இருக்குது. நம்ம ஏன் ஆசீர்வதிக்கப்பட முடியல? அதற்கும் சில வழிகள் இருக்குது. அதை குறித்து நான் கடைசியாக பேசுகிறேன். ஆமாம், இப்போ இது ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆனால் இதை தாண்டி புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நமக்கு பெரிய பாக்கியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளான ஆசீர்வாதங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனமா, சாரி அது அந்த வசனம் சொல்லுவாங்க. 16:4 14. ஓகே, சுவாசிங்க. விசுவாச மார்க்கத்தாருக்கு ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதம் உண்டு. அந்த வசனம் டைரக்டாகவே இருக்கும். இன்னும் ரொம்ப தூரத்தில் இருக்கிறீங்க. விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமோடு கூட 3:7 3:9 ஆமா, விசுவாச மார்க்கத்தார். விசுவாசம் இருந்தா ஆமா, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் விசுவாசம் உள்ள சந்ததிக்கு உண்டு. அந்த வசனம் அதான் சொல்லுது, உனக்கு உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கிறிஸ்துவுக்குள் உண்டான ஆசீர்வாதம் தான் பெருசு. எபேசியர் 1:3 வாசிக்கிறோமே, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் வாசிங்க. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம். அப்போ ஆபிரகாம் மூலமாய் பார்க்கப்பட்டதெல்லாம் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான். அவைகள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய சகலவித ஆசீர்வாதங்கள். சகலவித ஆசீர்வாதங்கள். அதுல என்னென்ன ஆசீர்வாதம்? ஆபிரகாம்ல 7 ஆசீர்வாதம் பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள் உண்டான ஆசீர்வாதங்கள் எவ்வளவு தெரியுமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். அதாவது இந்த உலகத்தை கெடுக்கிற சக்தியை ஆகிய பிசாசின் வல்லமைகளை முறியடிக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம். உலக மக்களின் ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை, சமாதானத்தின் ஆசீர்வாதத்தை, சுகத்தின் ஆசீர்வாதத்தை. ஆமா, இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். சுகம் மருத்துவ ரீதியாக வந்துட்டோம்னா மருத்துவம் அவசியம் தான் சொல்றாரு இயேசு. அதை அவர் மறுதளிக்கல, மருத்துவம் தேவை. ஆனால் மருத்துவத்தையே நீ சார்ந்துட்டா வந்துடா சுகம். இன்னைக்கு இருக்கிற மருத்துவம் ஒரு டயபெட்டிக் அப்படியே இருந்துட்டு இருக்கோம். அது கண்ட்ரோலாக மாத்திரம் வச்சுக்கிறதுக்கு பார்த்துக்கிறோம். கொஞ்சம் ஏறுனா கொஞ்சம் மாத்திரையை கூட்டிடுவோம், கொஞ்சம் குறைஞ்சா கொஞ்சம் மாத்திரையை குறைப்போம். ஆனால் இந்த வியாதியை உங்களை விட்டு நீக்க முடியாது. ஆனால் இயேசு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்குறார்? அவர் யாரெல்லாம் தொட்டாரோ அவங்களெல்லாம் சுகமடைந்தார். யாரெல்லாம் தொட்டாரோ அவங்களெல்லாம் சுகமடைந்தார். இன்னைக்கு நமக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருது. ஆமாம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு பலவீனர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், பிசாசு பிடித்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் உள்ள வந்தா விடுதலை பெறாங்களா இல்லையா? கண்டிப்பா விடுதலை பெறாரு, கண்டிப்பா விடுதலை பெறுவார். நீ விசுவசித்தால் தெய்வ மகிமையை காண்பாய். நிச்சயமான ஆசீர்வாதம், அது சந்தேகம் என்பதில்லை. ஆவிக்குரிய ஆசீர்வாதம். பாவ மன்னிப்பு நிச்சயம். பாவம் செய்தவர்களுக்கு தண்டனை, பாவம் செய்தவர்களுக்கு ஆமா உலக சாம்ராஜ்யங்கள் கொடுக்கிறது தண்டனை, பரம சாம்ராஜ்யம் கொடுக்கிறது மன்னிப்பு.
அப்படின்னா எவ்வளோ பாவம் செய்யலாமா? இல்லை, சூடு சொரணையோடு செய்யக்கூடாது. சூடு சொரணெல்லாம் இருக்கணும். என்னடா பாவத்திலேருந்து மன்னிச்சாரு, ரட்சித்தாரு, தொடர்ந்து நம்ம பாவத்தில் இருக்கிறோமே, ஒரு சொரணம் இல்லை, உணர்வு இல்லை. அதான உண்மை. மன்னித்தாரு, ரத்தத்தில் கழுவினாரு, பாவங்கள் எல்லாம் நீக்கினாரு, உனக்கு தண்டனை இல்லை, நரக நெருப்பு இல்லைன்னு சொல்றாரு, காப்பாத்திட்டாரு. அப்போ எப்படி வாழணும் நான்? எப்படி வாழணும் நான்? சட்டத்து எல்லாவற்றிலும் சட்டத்திட்டம். ஒரு தேசத்தில் வாழ்றதுக்கு சட்டத்திட்டம், ஒரு குடும்பத்தில் வாழ்றதுக்கு சட்டத்திட்டம், ஒழுங்குமுறை. விட்டு கொடுக்கணும்னா விட்டு கொடுக்கணும், மன்னிக்கணும்னா மன்னிக்கணும், மறக்கணும்னா மறக்கணும், அரவணைக்கணும்னா அரவணைக்கணும், எல்லாத்தையும் கடைபிடிக்கணும். அப்போதான் வாழ்வு முறை சரியா இருக்கும். அப்போதான் வளர்ந்து வர சந்ததி இதை பார்த்து கற்றுக்கொள்ள முடியும். எக்குதப்பா ஏனோ தானோன்னு இஷ்டப்படியெல்லாம் நடந்து கண்டபடியெல்லாம் வாழ்ந்தா அது ஆசீர்வாதத்திற்கு இடம் இல்லை. அப்புறம் ஒழுக்கமுள்ள வாழ்வதற்கு தான் ரட்சிப்பு. ஐயோ, எல்லாரும் பாவம் செய்யும் போது நம்ம மாத்திரம் எப்படி பாவம் செய்ய? கிருபை உன்னை பாவம் செய்ய விடாது. பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகிற்று. கிருபையின் ரட்சிப்பு, பாவ மன்னிப்பின் நிச்சயம். தண்டனைக்குரியவர்கள் அல்ல, நாம் ஆக்கினை தீர்ப்புக்குரியவர்கள் அல்ல, நாம் நரகத்திற்குரியவர்கள் அல்ல, நாம் மீட்பை பெற்ற ஜனம், நாம் விடுவிக்கப்பட்ட கூட்டம், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்கள். ஒழுங்கிரமாய் நாம் வாழ வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. என்ன ஆசீர்வாதம் இல்லைங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில்? ஒரு லிஸ்டே இருக்குது. பாவ மன்னிப்பின் நிச்சயம், நோய் நீக்கும் ஆசீர்வாதம், சுகம் தரும் ஆசீர்வாதம், பலவீனத்தில் தேவனுடைய பலத்தை கொண்டு வருகிற ஆசீர்வாதம், கனி கொடுக்கிற ஆசீர்வாதம், நித்திய ஜீவனை பெறுகிற ஆசீர்வாதம், புதிய ஜீவனை பெறுகிற ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம், மற்றவர்களை மன்னிக்கிற ஆசீர்வாதம். பல்ல கடிச்சுக்கிட்டு பழி வாங்குற ஆசீர்வாதம் இல்லை, மன்னிக்கிற ஆசீர்வாதம். அது எப்படி வரும்? ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை மன்னிக்கல, நான் உன்னை மன்னிக்கல. மன்னிக்கலன்னா அங்கே வந்து உட்கார்ந்துருப்போமா? இல்லை நான் தான் நின்று பேச முடியுமா? மன்னித்ததுனால தான். அப்போ மற்றவர்களுடைய குற்றம் குறைகள் என்ன செய்யணும்? மன்னிக்கணும். அதை அப்படியே மனசில் வச்சுட்டு கசப்பா வச்சுக்கிட்டு பழி வாங்குற தன்மையெல்லாம் கூடாது. அதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதமே இல்லை. இந்த உலகத்தில் அன்பு இல்லை. இந்த உலகத்தில் என்ன இல்லை? அன்பு இல்லை. ஆசை இருந்தால் அன்பு இருக்கும், கிஃப்ட் கொடுத்தா அன்பு இருக்கும். அது மாதிரி கண்டிஷன்ஸுக்கு தான் அன்பு காட்டுவாங்க. வீட்டில் கூட அப்படித்தானே, தண்டசோறு சொல்றாங்களா? சொல்லியா? தண்டசோறு கொண்டாந்து கொடுத்தா தான் ஆசீர்வாதம், மதிப்பாங்க. இது இயல்பு. அப்போ ஆசீர்வாதத்திற்கான வழிமுறைகள்ல நாம கடைபிடிக்கணும். ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பிறரை மன்னிக்கிற ஆசீர்வாதம். சபைக்கு வர்றது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். சபை நமக்கு சமுதாயத்தில் ஆசீர்வாதம். சபைக்கு போறவங்களால தான் நம்ம ரட்சிப்பை பெற்றோம். நாம ரட்சிக்கப்படுவதற்கு சபைக்குள்ள மற்றவங்களை கூப்பிடுகிறோம். சபை ஆசீர்வாதம், அதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். சபையில் தீமை செய்யக்கூடாது, பொல்லாப்பு நடத்தக்கூடாது, பழி வாங்கக்கூடாது, கெட்டு போகக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுடைய பிரின்சிபல் கெட்டு போகாத நித்திய ஜீவன், அழிக்க அல்ல ரட்சிக்க வந்தேன். அப்போ இயேசு இருக்கிறது எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ சந்தோஷம். ஜெபம் பண்ண நல்லா இருக்கலாங்க, ஜெபம் பண்ண நல்லா இருக்கலாம், வேத வசனத்தை வாசித்தா நல்லா இருக்கலாம். ஆசீர்வாதத்தின் புத்தகம் தானே இது. அது வாசிட்டே இருந்தா என்ன வரும்? சாபமா வரும், தண்டனையா வரும். என்ன இவ்வளோ நேரம் பைபிள் படிச்சுன்னுக்கிறேன்னு ஆண்டவர் சொல்வாரா? இன்னும் கொஞ்சம் படின்னு சொல்வாரா? அப்போ எந்த அளவுக்கு படிக்கணும்? பைபிள் எல்லாம் டைமே இருக்க மாட்டேங்குதுங்க பைபிள் படிக்கிறது. கர்த்தருக்கு சோதனை. தேவ சித்தம்னா யாரு? என்ன செமினரியில் படிச்சவங்களுக்கு கூட தெரியாது தேவ சித்தம்னா என்னன்னு. தேவ சித்தம்னா என்னன்னு ஆவிக்குரியவங்களுக்கு தான் தெரியும். தேவ சித்தம் அதான் சொன்னாங்க, கத்தாவே கத்தாவே என்று என்னை நோக்கி கூப்பிடுகிறவன அல்ல. அவர் என்ன சொல்வாராம்? கத்தாவே கத்தாவேன்னு கூப்பிட்டா கத்தாதேன்னு சொல்லுவாராம். சொல்றாங்க, கிண்டல் பண்றாங்க. ஆவிக்குரிய செய்தியில் கிண்டல் பண்றாங்க.
நீ சும்மா வந்து நின்று கத்தாவே கத்தாவே என்னன்னா கத்தாதன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டு வரோம். கவனமாக இருக்கும். இதனால தான் ஆசீர்வாதம் இல்லாமல் போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், அன்பு 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 ஊறுகிறது பரிசுத்த ஆவியினால். ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியின் வழியாக தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம தாராளமாக மற்றவங்களை நேசிக்கலாம். பகையினரை நேசிக்க சொல்லி தர்றாரு. இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். தேவ சித்தம் செய்தல் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அது இந்த உலகத்துக்கு தெரியாது. தேவ சித்தம் நம்ம எப்படி தேவ சித்தத்தை செய்யணும், எது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, தேவனுக்கு பிரியமானதை செய்யணும். கர்த்தருக்கு மகிமை. ஊழியம் செய்கிறார்கள், ஊழியத்துக்கு எல்லோரையும் அழைக்கிறோம். இன்றைக்கு கூட்டம் உண்டு. மாலை 4:30 மணி 6:30 மணிக்கு 6 மணிக்கு கூட்டம், 6:30க்கு செய்தி நேரம் பாசஸ் நித்யானந்தையா வந்து நடத்துவாங்க. ஆமாம், ஊழியம் செய்கிறத பற்றி சீஷனுடைய தன்மைகள், உபதேசத்தில் நிலைத்து நிற்கிறவன் தான் சீஷன். இந்த சத்தியங்கள் எல்லாம் கேட்டு இதன்படி ஊழியம் செய்ய நாம் புறப்பட்டு வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், தொட்டா சுகம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இயேசு தொட்டா சுகம் சுகம். பாருங்க, பவுலை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 28:8 பவுல் அவரை குணப்படுத்தினான். அந்த மெலிதா தீவுடைய தலைவன் யோபு, வாசிங்க 28:8. அப்போஸ்தலர் யாருடைய தகப்பன்? வரமாட்டேன். என்னது? யாராவது ஒருத்தர் கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். புபுலி புபுலி பபுலி இல்லை, புபுலி புபுலியுடைய தகப்பன். புபுலியுடைய தகப்பன். அவரை யார் குணமாக்குனா? இல்லைங்க, பவுல் கையிலையா இருக்குது சுகம்? அப்போ இயேசுக்குள்ள இருக்கிற அந்த மனுஷன் யாரை தொட்டாலும் என்ன ஆகிறாங்க? சுகமாகறாங்க. உங்களால் அது முடியுமா? என்னால் அது முடியுமா? ஜோஷுவா முடியும்ன்றார். கண்டிப்பாக செய்வார்னு விசுவாசிக்கிறார். கர்த்தருக்கு ஏன்னா முடியும்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது, செய்யணும். யூ ஹேவ் டு டூ. பவுலால் முடிந்தது. ஆமாம், நம்ம ஜபத்தை சபையில் ஜபிக்கும் போது சுகமடைகிறாங்க ஜனங்க, இல்லைன்னா வரமாட்டாங்கல்ல. இங்கே வந்தால் சுகம் உண்டுன்னு தெரியும். அதாங்க ஆவிக்குரிய சுகம். ஆமாம், பேதுருவுடைய நிழல் பட்டு சுகமானார்கள். 5ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 15 பேதுருவோட நிழல் பட்டு, பீட்டரோட நிழல் பட்டு சுகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்தா ஆசீர்வாதங்கள் கிடைக்குங்க. இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேலே கொட்டப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போதான் பார்க்குறோம் யார் ஆசீர்வதிக்கப்படுவா, யார் ஆசீர்வதிக்கப்படுவா. ஆபிரகாம் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்திற்கு காரணமானதுக்கு ஆண்டவர் 22ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 17-18 வசனங்க சொல்ல, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியா, you have obeyed my word. நாங்கள் இங்கேருந்து கத்தி கோபமா பேசுகிற மாதிரிலாம் தெரிஞ்சா எதுக்கு தெரியுங்களா? அவன் சொல்லுக்கு கீழ்ப்படினோம், அப்போதான் ஆசீர்வாதம். நீங்கள் சொல்லல, நாங்களாம் சொல்லுக்கே கீழ்ப்படியதில்லை. ஆனால் நிறையா அது ரொம்ப சந்தோஷம், அது ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ ஆபத்து. எந்த நேரத்தில் அதாவது அவர்களை குறித்து சொல்லப்படுகிறது, ஒரு நிமிஷத்தில் பாழாய் போவார்கள். ஒரு நிமிஷத்தில் பாழாய் போயிடும். அதை முடிச்சிருவார். மதிக்கேடனே, இந்த ராத்திரியிலிருந்து உனக்கு ஜீவன் ஒன்று ஆத்மாவை எடுப்பேன். நீ சம்பாதிச்சதெல்லாம் யாருடையது, யாருக்கு சொந்தமாகும் கேட்குறாரு. அதனால் அவருக்கு தெரியும். அதனால் சொல்லுக்கு கீழ்ப்படிக்கணும். பைபிளில் வாசிக்கணும், பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி வாழ்க்கை இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். எபிரேயர் 3:2 அதிகாரம் 2ஆம் வசனம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அவர் உண்மை உள்ளவர், அவரே அந்த வீடாக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற இயேசு யாருங்க? உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர், சொன்னபடியே செய்வார். உண்மை உள்ளவர். உண்மைத்தன்மை இருக்கணும். ஆசீர்வாதத்தை அவர் நம்பி நமக்கு கொடுக்க நமக்கு என்ன இருக்கணும்? உண்மைத்தன்மை இருக்கணும். தானியேல்
6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல சிங்கங்கள் கூட கடிக்க முடியாதபடிக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாதுகாப்பு அவனுக்கு உண்டாயிருந்தது. அதற்கு அவன் சொல்லுகிறான், நான் ராஜா உமக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் இருந்தேன். தானியேல் 6:22 குற்றமற்றவனாய். நாம் குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்னாடி உண்மையா அறிக்கை செய்து, ஆண்டவரே எனக்கு புத்தியை கொடுங்க, தெளிவை கொடுங்க, என்னை நடத்துங்கன்னு கெஞ்சி குற்றமற்றவர்களா இருக்கணும். குற்றம் செய்து நாம் வாழக்கூடாது. அதுதான் ஆசீர்வாதம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். பவுல் சொல்றார், நான் உண்மையுள்ளவன் சொன்னார். ஆண்டவர் என்னை உண்மையுள்ளவன் என்று நம்பி தந்த இந்த ஊழியம், என்னை உண்மையுள்ளவன் என்று அவர் இந்த ஊழியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நான் இந்த ஊழியத்தில் எப்படி இருக்கணும்? உண்மையுள்ளவனா இருக்கணும். தேவன் நம்மை ரட்சித்து இருக்கிறார், நம்மை நடத்தி இருக்கிறார். உண்மையுள்ளது நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவன். அதனால் நான் எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவராக இருக்கணும், உண்மையுள்ளவராக இருக்கணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு நாளைக்கு உண்மையா இருக்கலாங்க? மரண பரியந்தம் உண்மையுள்ளவனாய், மரண பரியந்தம். ஆமா, உண்மையுள்ளவனா. 2:10 வெளிப்படுத்தும் விசேஷத்துல மரண பரியந்தம் உண்மையுள்ளவனா, டில் டெத், மரிக்கும் வரைக்கும் உண்மை தன்மையை காத்துக்கொள்ளும். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். உத்தம உண்மையுள்ள ஊழியக்காரனே, ராஜாவுடைய சந்தோஷத்துல பிரவேசி. உத்தமம் உண்மையோடு கூட தேவனுக்கு ஊழியம் செய்யணும். செய்யறது பயத்தோடு பக்தியோடு செய்யணும். செய்யாம இருக்கிறது தண்டனை. தாளந்தை பெருக்காம ஒரு தாளந்து தான் கொடுத்தீங்க, ரட்சிப்பை தான் கொடுத்தீங்க, அதை பத்திரமா வச்சுக்கிறேன். அந்த எனக்கு வெறும் பாட்டு தாளம் தான் கொடுத்தீங்க, அதை பத்திரமா நான் வச்சுக்கிறேன், பாட்டு பாடிட்டு போயிடுறேன், கை தட்டிட்டு போயிடுறேன், வந்துட்டு போயிடுறேன். இல்லை இல்லை, தாளந்தை என்ன செய்யணும்? பெருகணும். அப்படி பயன்படுத்தாத ஒரு தாளந்தை புதைச்சி வச்சான் பாருங்க, அவனுக்கு சொல்ல, அவனை பற்கடிப்பும் இருளில் உள்ள ஸ்தலத்தில் அவனை கொண்டு போய் தள்ளுங்க. ரட்சிக்கப்பட்டவனுக்கு தாங்க. பயன்படுத்தலையே நீ ரட்சிப்ப, பிறருக்கு ஆசீர்வாத பாத்திரமாய் நீ மாறல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பவுல் சொல்றான், என்னை அவர் என் மேல் இரக்கமா இருக்கிறபடியால் அந்த இரக்கம் என்ன உண்மையுள்ளவனா நடத்துதுன்றார். 1 கொரிந்தியர் 7:25 நான் இரக்கம் பெற்றேன், நான் உண்மையுள்ளவனா இருப்பதற்கு இரக்கம் பெற்றேன். கெஞ்சினும் அழுவணும், கேட்கணும். ஆமா, நான் உண்மையுள்ளவனா இருக்கிறதுக்கு உன் இரக்கத்தை எங்களுக்கு தாங்கப்பா. உண்மையுள்ளவனா இருக்க எங்களுக்கு இரக்கத்தை தாங்கப்பா. பவுல் சொல்றானா, உண்மையுள்ளவனா இருப்பதற்கு இரக்கம் பெற்றேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் தேவனும் என் பிதாவும் உங்கள் பிதாவும் உங்கள் தேவன். அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனை ஆராதிக்கிற கூட்டம். அவர் தான் நம்முடைய பிதா, அவர் தான் நம்முடைய அப்பா, அவர் தான் நமக்கு எல்லாமா இருக்கார், அவர் தான் நம்முடைய தேவன். இப்போ அவருக்கு முன்னாடி எவ்வளோ பயபக்தியா நடக்கும். தன்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து இயேசுக்கு, ஆண்டவர் இயேசுக்கு அறிவிப்பு வந்து அதை ஏற்றுக்கொண்டார். அந்த சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டார். ஆசீர்வாத செய்தி கேட்டால் நல்லா இருக்குது, சந்தோஷமா இருக்குது, இவ்வளோ ஆசீர்வாதமா இருக்குது. ஆனால் ஆசீர்வாதத்தோட கண்டிஷனை பார்த்தா உண்மையா இருக்கணும், மரண பரிந்தம் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கும் உண்மையுள்ளவனா இருக்கணும், எதிலும் உண்மையுள்ளவனா இருக்கணும், அதிகமாக ஊழியம் செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். ஒப்பு கொடுப்போம், நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரியப்படுவோம், தேவன் ஆசீர்வதிப்பார். கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் உண்மையுள்ளவனாக இருக்கேன், எனக்கு உதவி செய்யும். உம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துவான். நான் உம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய எனக்கு கீழ்ப்படுதலின் ஆவியை தாரும். ஆமாம், வீட்டில் போயிட்டு எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அதில் அநேக காரியங்கள் கீழ்ப்படிதலை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வாசித்து பார்த்து பலனடை தேவ சமூகத்தில் தலையில் தாட்டி ஜெபிப்போம். கேட்ட செய்தியின்படி ஆண்டவரே, ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதங்கள் உலகத்திற்குரிய ஆசீர்வாதம்,